So hi guys, welcome back to another new video. ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ வரலன்னா, நிறைய பேருக்கு இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வைப்பாங்கள்ல, அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வீடியோவும் போடல. ஸோ சாரி. இப்போ தான் இந்த எல்லாமே எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அப்போ நடுவில் இந்த முகன் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா போடல. சரி, இனிமேல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ போட பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போன்னா, இந்த ஒரு கையில் இந்த ஹாண்ட் வாரியர்ஸ் இவங்க நம்ம வந்து ஹாண்ட் வாரியர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லியிருப்போம். இப்போ நம்ம ஹாண்ட் வாரியர்ஸை முடிச்சுட்டு இப்போ நம்ம உடனே வந்து இந்த ஸ்மோக் அட்மைரல் கிட்ட போக வேண்டியது தான். சரி வாங்க, இப்போ நம்ம பட்டுன்னு போய்ட்டு இவங்களை அடிப்போம். அப்போ தான் நம்ம ஸ்மோக் அட்மைரலுக்கு போக முடியும். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாமே பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இவங்களை அடிக்க ஆரம்பிப்போம். ஆனால் இவங்களை அடித்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுனால நான் கிரைண்டும் பண்ணலை. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோவில் நம்ம வந்து ஒரு கொஸ்டையாச்சும் முடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பார்ட் 4ன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கைஸ், எல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் முக்கியமாக லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அதாவது பார்ட் 2க்கு கொடுத்த சப்போர்ட்டு பார்ட் 3க்கு கூட அவ்வளோவா கிடைக்கல. சரி, இந்த பார்ட் 4 பார்ட் 5ல் நிறைய சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கைஸ் செம்ம லாகு. இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். ஆனால் இங்கே கொஞ்சம் சரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க கைஸ். இந்த ஐஸோடைய பவர்லாம் போடுவாங்க ஓகேங்களா. அடி நம்மள்கிட்ட லோகியா டைப் ஏதாச்சும் எலிமெண்ட் டைப் ஃப்ரூட் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவங்களை அடிக்க. என்ன ஸ்ட்ராங்கு. செம்ம ஸ்ட்ராங் கைஸ் இவங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் வந்து என் கூட விளையாடலாம். ஸோ என் கூட விளையாடணுன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து உங்களுடைய யூசர் நேம் போட்டு ப்ரோ நானும் உங்கள் கூட ப்ளே பண்ணணும் ப்ரோ அப்படின்னு போடுங்க. அவ்வளோதான் ஈஸ், நம்மளை முடிச்சு விட்டாங்க. இப்போ அவங்க திருப்பி போகலாம். இந்த சில ஸ்டெப்பு பண்ணிட்டு என்ன பண்ணணுன்னா, புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டில் வந்து உங்கள் யூசர் நேம் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கூட விளையாடணும் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். சரிங்களா, எவ்வளோ போடுவோம். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு புத்தாக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 3rd CA அது என்ன முடிக்க போகிற ஸ்டேஜில் என்ன ஃப்ரூட்லாம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுங்க. என்கிட்ட இப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா, அதா அதை விடுங்க, நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறேன். என்னுடைய பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே 3 மித்திக்கல் ஃப்ரூட் இருக்குது. கண்ட்ரோல் ரீஒர்க் வரும்னாங்க, இன்னும் வரல. ஆனால் பெயின் ரீஒர்க் இருக்குது கைஸ். நான் பெயின் ஃப்ரூட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 ஃப்ரூட்டில் எந்த ஃப்ரூட் சாப்பிட்லான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கேஸ் நல்லாயிருக்கும். அப்புறமா இன்னொன்று லைட்டு, அந்த ஃப்ரூட்டும் நல்லாயிருக்கும். லைட் ஃப்ரூட்டும் நல்லாயிருக்கும். எந்த ஃப்ரூட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். சரி, இதை நம்ம இப்போ போய்ட்டு முடிச்சு விட்றலாம். நான் வந்து கிட்ஸுன் சாப்பிட்லான்னு இருந்தேன் கைஸ். கிட்ஸுன் வந்து செம்ம ஃப்ரூட்டு. ஆனால் கிட்ஸன்லாம் நான் தேடி பார்த்துட்டேன், கிட்ஸுன் கிடைக்கல. கிட்ஸனுக்காக தான் நான் எட்டி வச்சுருந்தேன். எட்டிக்கு இந்த ஒரு ஆஃபர் வந்துச்சு. சரி பரவாயில்ல, கொடுத்துடலாம். நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த எட்டியை வச்சுட்டு ஆஃபரும் தேட முடியாது. ஸோ அதனால தான் கொடுத்துட்டேன்.
அடிக்கிறாங்க. ஏய் இருடா பா கைஸ். இந்த ஹார்ன் வாரியர்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்காங்க. நீங்கள் விளையாடும் போது பார்த்து விளையாடுங்க. ஏய் அப்பா என்னடா இப்படி அடிக்கிறீங்க? செம்ம அடி கைஸ், சரி அடி. நீங்கள் அதை அடிக்கவே விடக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம வந்து காலி பண்ணிடணும். பாருங்களேன், அடிச்சுக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. அவங்களுக்கு டைமே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு டைம் கொடுத்தாக்க நம்மள அசால்ட்டாக அடிச்சிடுவாங்க. பா இப்போ இவங்க 3 பேரும் இவங்களுக்கு சேர்த்து வச்சு அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பா செம்ம கஷ்டமாக இருக்குது கைஸ். ஸோ சரி கைஸ், நீங்கள் மைக் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, தெரியாமல் விளையாண்டுருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணுற பட்டனை கொடுத்துட்டேன் தெரியாமல். ஓகே, அவ்வளோதான். அடடா, ஒரே ஒரு இது விட்டுட்டாங்க கைஸ். இப்போ நிறைய பேருக்கு மைண்டில் ஒன்று தோணும், எப்படிடா நீ மைக் ஆஃப் பண்ணுறன்ட்டு. என் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த ஒரு மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஆப்ஷனை கொடுத்துட்றேன். அதுதான் இன்னும் 2 குஸ்ட் தான் கைஸ். 2 குஸ்ட்டை முடிச்சிட்டாங்க. 2 குஸ்ட்டா? ஆமாம், 2 குஸ்ட் தான். 2 குஸ்ட்டை முடிச்சாக்க போயிடலாம் அடுத்த லெவலுக்கு. நான் பிவிபி பண்ண விரும்பலை. நான் புத்தா ஃப்ரூட்டு, ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ். நான் லெவலப் பண்ணணும். அடிக்கிறான். அப்பா முடிச்சிட்டான். தானே உங்கள் ஆசை. அவன் இப்போ முடித்தான் என்ன, அவனுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அவன் என்னை விட பெரிய பவுண்டியாக தான் இருக்கும் அவனுக்கு. சரி லெவலு. ஸோ அதனால் நான் கம்மியாக இருக்கிறதுனால அவனுக்கு பவுண்டியும் ஏறாது. நான் அடிக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சஸ்பீஷியஸ் ஸ்கில்லுன்னு கூட வந்துடும். இனிமேல் ஒருத்தனால் தான் அடிக்க முடியும் போல் இவனால். டேய் தலைவரே, நான் சொல்கிறேன், நீங்கள் கேஃபேக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஆளுங்க கிடைப்பாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. டேய் போடா, போடா. ஸோ வந்து தொல்லை பண்ணுறாங்க கைஸ், என்னால் முடியல. கொஞ்சமாச்சும் அடிக்க விட்றா இவங்கள, முடியலடா. அப்பா போயிட்டாங்க கைஸ், போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போதான் நான் 1 கில் எடுத்துருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லி 1 கில் எடுத்தாச்சு. 2ஆம் கில்லும் எடுத்தாச்சு. இந்த ஹார்ன் வாரியர்ஸ் அடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஆனால் கொஞ்சம் பவர்ஃபுல் தான் கைசுவீங்க. ஸோ கைஸ், அப்புறம் நம்ம சேனல் ஒரு சின்ன சேனல், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனல் ஒரு க்ரோத் ரீச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா இதை விட மேலே கூட நம்ம போகலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் கைஸ். அப்புறமா ரோப்ளாக்ஸ் கான்டென்ட் ஏதாச்சும் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குல்ல ரோப்ளாக்ஸில், அந்த மாதிரி எந்த கேம் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ அந்த கேமாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் நெக்ஸ்ட்டு எந்த கேம் போடலாங்கிறதையும் போட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க.
நெக்ஸ்ட்டு போனாக்கா அப்புறமா ஐஸ் அட்மிரல் இல்லை, ஸ்மோக் அட்மிரல். ஆனால் வந்து ஸ்மோக் அட்மிரல்கிட்டையும் ஒரு வெப்பன் இருக்குது. அந்த வெப்பன் பேர் வேறு மறந்து போயிடுச்சுங்க. அந்த வெப்பன் நல்லா இருக்குமான்னு தெரியாது, பார்ப்போம். ஆனால் வந்து ஐஸ் அட்மிரல்னு இன்னொருத்தன் இருக்காங்க ஐஸ். அவனை அடித்தாக்கா நம்மளுக்கு என்ன தருவாங்கன்னா பேருனா அவனை அடித்தாக்கா ஒரு கீயை தருவாங்க, ஹிடன் கீயோ ஏதோ ஒரு கீ. அந்த கீயை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து ரென்கோக்கு ஸ்வாட் எடுக்கலாம். ரென்கோக்கு தெரியும்ல, டீமன் ஸ்லேயரில் வருவாங்கள்ல, அந்த ஸ்வாட் எடுக்கலாம். நல்லாயிருக்கும் கைஸ் அந்த ஸ்வாடு. நான் போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கேன் கைஸ் ஸ்க்ரீனை. கூப்பிட்டா வரமாட்டான். இல்லையே, இப்போ அட்டாக்க வேறு போடுவாங்களே, சொல்லி வாயம் உள்ள போட்டாங்க. இது நம்மளை ஃப்ரீஸ் பண்ணி அடிக்கிறாங்க, அதுதான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஹெல்த்து அப்பாடா, ஒரு வழியாக முடிச்சாச்சு. போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கைஸ். என்னடா சாவல? அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு லெவலும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஐஸ் அட்மிரல்னே வருது கைஸ். இப்போ ஸ்மோக் அட்மிரல் எப்படி இருக்காங்கிறத மட்டும் பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அவனை போட்டு அடிப்போம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்லேயும் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த வீடியோ போடுவேன். ஏதாச்சும் கேம் சஜஸ்ட் பண்ணுறீங்கனாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் அந்த கேமை விளையாடுறேன். இல்லை கைஸ், எவனோ கொண்டுட்டாங்க கைஸ் அவனை. சரி விடுங்க, இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த வீடியோ முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். பை கைஸ்.